அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் வெண்ணிற ஆடைகளை விரும்பி அணிந்தார்கள். வெள்ள ஆடைகளை விரும்பி அணியக்கூடிய வளமை கொண்டவர்கள். ஹதீஸும் அதைத்தான் சொல்கிறது. அல் பயாலு ஹுப்பு ரசூலுல்லாஹி, வெண்மையான ஆடைகளை நபிகள் நாயகம் விரும்பி அணிந்தார்கள். என்ன காரணம்? இன்றைய இந்த வெப்பத்துடைய காலத்திலே, வெயில் காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகின்ற பொழுது மருத்துவம் சொல்கிறது, சில மருத்துவத்துடைய ஆய்வு சொல்கிறது, நீங்கள் வெள்ளாடை அணியுங்கள். வெள்ளாடை அணிகின்ற பொழுது வெப்பத்துடைய தாக்கத்தை அந்த வெள்ளாடை தாங்கிக் கொள்ளுமா. அப்ப அந்த வெப்பத்துடைய தாக்கம் ஆடைக்குள்ள போகாது. மற்ற கலர் நிறங்கள் கொண்ட ஆடைகள் என்ன செய்யும்? அந்த வெப்பத்தை வாங்கி உடலுக்குள்ளே செலுத்தும். உடலுக்குள்ளே செலுத்தியதற்கு பிறகு உடலில் ஒரு விதமான வேர்வை வெளியாக்கப்படுகிறது. அப்ப வெள்ளாடை அணிகின்ற பொழுது, வெண்ணிறமான ஆடை அணிகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெப்பத்துடைய அந்த தாக்கத்தை தாங்குகின்ற அந்த தன்மை வெள்ளாடைக்கு உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ஜுடைய காலத்தில் இஹ்ராமுடைய உடைகள் வெள்ளாடை, மனிதன் இந்த மண்ணை விட்டு மறைந்ததற்கு பிறகு கபருக்கு செல்கின்ற பொழுது வெள்ளாடை, எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மன்னரை வாழ்க்கை, மஹ்சர் மைதானத்தில் வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கவாசியாக அல்லாஹ் உருவாக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு சொர்க்கவாசியில் கொடுக்கப்படுகின்ற ஆடை வெள்ளாடை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெப்பத்துடைய எல்லா சிரமத்தை விட்டும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உடலை உபாதைகள் விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.